வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஸ்விங்கிங் அண்ட் ஸ்வெல்லிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளேயை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஒரிஜினல் கிளேவை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி வாங்கலான்னு சொன்னால், ஒரிஜினல் கிளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா இது ஒரிஜினல் கிளே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு நம்ம தண்ணி ஊற்றி இது ஸ்ட்ரிங் ஆனதுக்கப்புறமாட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு நான் ஒரு பவுலில் க்ளே எடுத்துக்கிறேன். இந்த க்ளேயை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போது இந்த க்ளேயில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கு அப்புறமாட்டு இது இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். க்ளேயை எடுத்து வெயிலில் வைக்க போகிறேன். 1 டே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமாட்டு இந்த மாதிரி தான் கிராக்ஸ் விழுந்துருந்து. க்ளே ஸ்ட்ரிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. திரும்பவும் தண்ணி ஊற்றி இதோட ரியாக்ஷனை பார்க்கலாம். இதை திரும்ப பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இது எவ்வளோத்துக்கு ஸ்வெல்லன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் க்ளேயோட ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ட்ரிங்கிங் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் நம்ம இப்போ இது ஒரு பியூர் க்ளே தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது நீங்கள் இதை தொட்டு பார்க்கும்போதே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது பியூர் க்ளேயா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் இந்த வீடியோ.